ஆசிரியர் பயிற்சி மையங்கள் நடத்தி வரேன். தமிழ்நாடு ஸ்பெஷல் ஒலிம்பிக்ஸோட ட்ரெஷரராக இருக்கேன். தமிழ்நாடு பேரா கிரிக்கெட்டோட பிரசிடெண்ட்டாகவும் செயல்பட்டு இருக்கேன். நீங்கள் எல்லாரும் இன்னைக்கு இங்கே பார்த்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. வரப்போகிற 10-11 இந்தோனேஷியா பாலியில் நடைபெற இருக்கின்ற 11வது உலக டிசபிலிட்டி அண்ட் ரீஹாபிலேஷன் கான்ஃபரன்ஸ் 70 நாடுகள்லேருந்து வராங்க. இதில் வந்து நாங்கள் வந்து தமிழ்நாடை சேர்ந்த நான் செலக்ட் ஆகிருக்கேன். என்னுடைய அப்ட்ராக்ட் ஏர்லி இன்டர்வென்ஷன் அண்ட் ரீஹாபிலேஷன் பற்றின என்னுடைய அப்ட்ராக்டும் சப்மிட் பண்ண போகிறேன். அதில் ரொம்ப சந்தோஷமும் மகிழ்ச்சியாகவும் இருக்கேன். இந்தியாவிலேருந்து நான் ஒரே ஒரு பெண் மட்டும்தான் இந்த கான்ஃபரன்ஸ்க்கு செலக்ட் ஆகிருக்கேன். தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய இந்த துறை சார்ந்து நான் போய் அங்கே வந்து பேசுறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஒரு முக்கியமான ஒரு புள்ளியோடு ஆரம்பிக்கணும்னு ஆசைப்படுறேன். வம்சாவழி ஐயா வந்து எனக்கு தாத்தா. அதுவும் இந்த பர்டிகுலரா இந்த கல்வித்துறையில நாங்க இன்க்ளூசிவ் எஜுகேஷன், ஸ்பெஷல் நீட் சில்ட்ரன்ஸ்க்கான இந்த இன்க்ளூசிவ் எஜுகேஷன் சைல்டையும் ஒரு ஸ்பெஷல் உட்கார வைத்து அந்த படிப்பையாக இருக்கட்டும், அவங்களோட சோஷியல் பிஹேவியரா இருக்கட்டும், இமோஷனல் பிஹேவியரா ஒன்றாக சேர்த்து அவர்களை ட்ரெயின் பண்ணக்கூடியதான் இன்க்ளூசிவ் எஜுகேஷன். நான் போய் என்ன சப்மிட் பண்ண போறேன் அப்படின்னா, ஏர்லி இன்டர்வென்ஷன் 2லேருந்து 6 வயது குழந்தைகள் சீக்கிரமாகவே அவங்களுக்கு இந்த குறைபாடுகள் இருந்தா அவங்களுக்கு சீக்கிரமாகவே அவங்களை ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கான ட்ரைனிங்களும் நம்ம அட்ரஸ் பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு சதவீதம் அவங்க மாறக்கூடியதுக்கான மிகப்பெரிய வாய்ப்புகள் இருக்கு. நான் போறேன். இது ஒரு பெருமையான மகிழ்ச்சியான தருணம். ஏன்னா இந்த டிசபிலிட்டி செக்மெண்ட் அப்படிங்கிறது இதுவரைக்கும் யாருமே இருந்துட்டு இருந்தது. கடந்த ஆண்டுகள்ல எல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த துறையே எங்க இருக்கு, என்ன இருக்கு அப்படின்னு கூட யாருமே பார்த்தது கிடையாது. ஆட்சிக்கு வந்ததும் இந்த துறையை அவருடைய சொந்த துறையாக வைத்து இந்த குழந்தைகள் வந்து தன்னுடைய குழந்தைகளாக நினைத்து அவர் வந்து இந்த துறையை அவர்கிட்ட வச்சிருக்காரு. இது ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான தருணம். யூஸ்வலா நம்ம கடவுள் கிட்ட போய் வரம் கேட்போம். கடவுள் வந்து எங்களுக்கு வரம் கொடுக்கறதுக்கு தானா வந்திருக்கிறாரு. அப்படிதான் நாங்க எங்க சிறப்பு குழந்தைகள் வைத்திருக்கக்கூடிய பள்ளிகளா இருக்கட்டும், எங்களை மாதிரி அறக்கட்டைகளா இருக்கட்டும், நாங்க அப்படிதான் நினைக்கிறோம். ஏன் அப்படின்னா எப்பவுமே வந்து இந்த டிசபிலிட்டிங்கிறத வந்து மக்கள் மறந்து போனதா இல்லை வந்து இது வந்து எல்லாரும் கண்ணில் மறைஞ்சிடுச்சா அப்படின்னே தெரியாத ஒரு செக்மெண்டா இருக்கு. இன்னைக்கு மக்களின் முதல்வர் ஆட்சிக்கு வந்து டிசபிலிட்டி கார்டை வாங்குறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். ஆனா இந்த 3 மாதங்கள்ல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லேயே நீங்க வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சி பண்ணி எங்களுக்கு கொடுத்துருக்காரு. அது ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். ஏன்னா பேரண்ட்ஸ் எங்கேயுமே அலைய தேவையில்ல, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லேயே இதை வாங்கிக்கலாம். 2வது, இந்த டிசபிலிட்டியோட கமிஷனரா மதுமதி மேடம் இருக்காங்க. அவங்களோட ரீசெண்டான ஒரு இன்டர்வியூ நீங்க பார்த்துருந்தீங்களான்னு தெரிஞ்சிருக்கும். முதலமைச்சர் அவர்கள் வந்து மேமை கூப்பிட்டு வச்சு சொல்லியிருக்காங்க, இந்த டிசபிலிட்டி செக்மெண்ட்ல இந்த துறை சார்ந்து குழந்தைகளுக்கோ இல்ல பெரியவர்களுக்கோ கவர்மெண்ட் ஸ்கீம்ல இருந்து ஏதாவது ஒரு ஸ்கீமோடைய பயன் அந்த மாற்றுத்திறனாளிக்கு கண்டிப்பாக போக வேண்டும். அவங்க எது கேட்குறாங்களோ அவங்களுக்குன்னு ஒரு டைம் பீரியட், கிரெடிட் டைம் பீரியட்னு சொல்லுவாங்க. இத்தனை நாள் அவங்க ஒரு கோரிக்கை வைக்கிறாங்கன்னா அதுக்குள்ள ஒரு டைம் பீரியட்குள்ள அதை அவங்க செஞ்சு முடிக்கணும். அது மாதிரி எவ்வளவு சீக்கிரம் இந்த குறைகளை செய்து முடிக்க முடியுமோ அதுக்குள்ள நீங்க அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்தே ஆக வேண்டும் என்று நம்மளுடைய முதலமைச்சர் வந்து நம்மளுடைய கமிஷனர் மதுமதி மேம்க்கு சொல்லியிருக்காரு. அவங்க ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய மாற்றம். ஏன்னா நாங்கெல்லாம் போய் கோரிக்கை வச்சா அந்த கோரிக்கை எங்க இருக்குன்னே தெரியாத காலங்கள் இருந்திருக்கு.
இன்னைக்கு அந்த கோரிக்கைகளை உடனுக்குடன் சரிபார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. சார் எல்லாருமே எல்லா துறைக்கும் செய்யறாங்க. ஆனால் நேரடியாக ஒரு கமிஷனரை கூப்பிட்டு அந்த துறை சார்ந்த ஆளுநரை கூப்பிட்டு இன்னைக்கு இந்த துறைகளை உடனடியாக நீங்க செய்து முடிக்க வேண்டும், கிரெடிட் பீரியட் டைம்குள்ள அதை செய்து முடித்து அதை என்னுடைய பார்வைக்கு கொண்டு வர வேண்டும் என்று எத்தனை பேர் சொன்னாங்க. எங்கள் முதலமைச்சர் இப்ப சொல்லியிருக்காரு. அப்ப இத்தனை குழந்தைகளுக்கும் அது எவ்வளவு பெரிய ஒரு பாசிட்டிவா இருக்கும் சார். நாங்க வந்து ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு இடத்துலயும் போய் காத்துட்டு இருக்கணும். அந்த யூடிஐடி கார்டு வாங்குறது எவ்வளவு பெரிய கஷ்டம் உங்களுக்கே தெரியும். கமிஷனர் ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் இருக்கிற அந்த கேம்ப் நடத்துவாங்க. சுத்தி இருக்கிறவங்க அந்த ஒரு நாளுக்காக அழைந்து வரணும். ஒரு நாள் எத்தனை யூடிஐடி கார்டு கொடுக்க முடியும்? இன்னைக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நீங்க நேரா போனாவே உங்களுக்கு யூடிஐடி கார்டு கிடைக்கும் அப்படிங்கறது கொண்டு வந்திருக்காங்க. இது எந்த மாதிரி பிள்ளைகள் வைத்துக் கொண்டு இருக்கிறவங்களுக்கு அது தெரியும் அதோட கஷ்டம் எவ்வளவு இருந்திருக்கும் அப்படின்னு. Inclusive development model for children with special needs. என்ன அப்படின்னா இந்த 2 ல இருந்து 6 வயது உட்பட்ட குழந்தைகளுக்கு இந்த ஏர்லி இன்டர்வென்ஷன் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்கறது ரொம்ப ஈஸி. இந்த ஏர்லி இன்டர்வென்ஷன் எக்கனாமிக் இண்டிபெண்டன்ஸ் வருது. இந்த ட்ரெயின் பண்ணக்கூடிய ஆசிரியர்கள் பற்றாக்குறை. அப்போ பற்றாக்குறையா இருக்கிற இப்ப ஆசிரியர் இல்ல. இப்ப ஆசிரியர் இல்லைன்னா நான் என்ன பண்ண முடியும்? சுய உதவி குழுக்களோடைய நாங்க டைப் பண்ணி என்ஜிஓஸோட டைப் பண்ணி படித்த இளைஞர்கள், வேலை இல்லாம இருக்கிற பெண்களோ ஆண்களோ இந்த துறைக்கு வேலை செய்யணும்னு நினைக்கிறவங்க கூட நாங்க ஈடுபாடு செஞ்சு அவங்களுக்கு ட்ரைனிங்ஸ் கொடுத்து, ஸ்பெஷல் எஜுகேஷனா இருக்கட்டும், ஷேடோ டீச்சர்ஸா இருக்கட்டும், தெரப்பியா இருக்கட்டும், இதெல்லாம் நம்ம ட்ரைனிங் கொடுத்து அவங்கள இந்த குழந்தைங்களை ட்ரெயின் பண்ண வச்சு பினான்சியலாவும் ஒரு ஒரு வறுமை லைனுக்கு கீழே இருக்கிற ஒரு இண்டிவிஜுவல் விமன்ஸையுமே இதில் ட்ரெயின் பண்ணி ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் கொடுக்குறோம். அதுதான் என்னுடைய பேப்பராகவும் நான் சப்மிட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு சின்ன குழந்தைங்களுக்கு சப்போர்ட் சிஸ்டமாக நம்ம கூடிய ஒரு டீச்சரோ ஷேடோ டீச்சரோ அவங்களுடைய எக்கனாமிக் இண்டிபெண்டன்ஸ், ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், ஒரு இன்ஸ்டியூட்டாக இருக்கட்டும், ஏதோ ஒரு துறை சார்ந்து அவங்க வேலை பார்க்கறதுக்கு எங்களுடைய இந்த துறை, இந்த டிசபிலிட்டி ஸ்பெஷல் நீட்ஸ் துறைங்கிறது மிகப்பெரிய ஒரு வழிகாட்டுகளா இருக்கும் அப்படிங்கிறது தான் இதுல நாங்க வேலை பார்த்திருக்கேன். இதுல நான் 14 வருடங்களாக நான் இந்த துறையில நேரடியா இருக்கேன். நான் ஒரு டீச்சரா இருந்திருக்கேன், நான் ஒரு மென்டரா இருந்திருக்கேன். இந்த மாதிரி சில்ட்ரன்ஸ்க்கு நான் 14 வருஷமா இன்பில்ட்டா அவங்களுக்கு ஒரு ஐஇபி, இண்டிவிஜுவலைஸ் எஜுகேஷனல் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு குழந்தையும் அவங்கள ட்ரெயின் பண்ணி அவங்களுக்கு எந்த மாதிரியான கல்வி கொடுத்தா கரெக்டா இருக்கும், அவங்களுக்கு எப்படி இதை புரிதல் வச்சா கரெக்டா இருக்கும்ன்றதை டிசைட் பண்ணிட்டு அவங்களுக்கு ஒர்க் பண்ற ஒரு ஐஇபி தான் அது. ஸோ அப்படி துறை சார்ந்து வேலை பார்த்ததுனால தான் இந்த ஒரு பேப்பர் எந்த அளவுக்கு ஸ்கில்ல நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ப்ரெசென்ட் பண்றேன் சார். கண்டிப்பா மேம், மதுமதி மேம் கிட்ட முன்றையும் நாங்கள் பேசியிருக்கோம், இப்பொழுதும் நாங்கள் பேசியிருக்கோம். இப்ப பேசுறதுக்கு அவ்வளவு சந்தோஷமாகவும் ஆர்வமாகவும் அவங்க எங்களுக்கு எல்லா இடத்துலையும் நீங்க கொண்டு வாங்க, நான் செஞ்சு தரேன் அப்படிங்கறத ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா சொல்லியிருக்காங்க. என்ன விஷயங்களா இருந்தாலும், யூடிஐடி கார்டா இருந்தாலும் சரி, இவங்களுக்கு தேவைப்படுற ஸ்கீம் பேஸ் ரிலேட்டா ஒரு நியூ மோஷன் சைக்கிளா இருக்கட்டும், ஒரு வீல் சேரா இருக்கட்டும், ஒரு ப்ரோஸ்தட்டிக்கா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் ஹியரிங் எய்டா எதுவாக இருந்தாலும் நேரடியான பார்வைக்கு நீங்க கொண்டு வந்தீங்களா, இண்டிவிஜுவலாகவோ பல்காகவோ அந்த ஒரு ஆர்கனைசேஷன் 15 பசங்க இருக்காங்கன்னா நேரடியாகவே நாங்கள் செய்து தருகிறோம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அஷூரன்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த பிள்ளைகளுக்காக கடந்த 19 வருடமாக வந்து பேரமைப்பு ஒரு கான்ஃபெடரேஷன் வந்து இயங்கிட்டு இருக்கு. இந்த கான்ஃபெடரேஷன் மூலம் இந்த பிள்ளைகளுக்கு கலைஞர் பீரியடில் ஒரு 300 ரூபாய் வாங்கணும். 2017 இருக்குது. அன்னையிலிருந்து இந்த பேரமைப்பு ஒவ்வொரு பிரச்சனைகளுக்காக, இந்த பிள்ளைகளுக்காக, இந்த பிள்ளைகளுடைய பெற்றோர்களுக்காக, இந்த துறையில் உட்படக்கூடிய சிறப்பாசிரியர்களுக்காக, அந்த சிறப்பு நிறுவனங்கள் நடத்துகிற ஒவ்வொருவருக்காக போராடி பிள்ளைகளுக்கு இன்னைக்கு 3000 2000 வரைக்கும் இன்னும் நிறைய
நல்ல ஆட்சி என்று கிட்டத்தட்ட ஸ்பெஷல் நீட் சில்ட்ரன், ரெஜிஸ்டர்ட் ஸ்பெஷல் நீட் சில்ட்ரன், இந்த மாதிரி சிறப்பு குழந்தைகள் ஒரு 5 லட்சத்துக்கு மேல ரெஜிஸ்டர்ட் குழந்தைகளே இருக்காங்க. அன்ரெஜிஸ்டர்டா கிராமப்புறங்கள்ல பாத்தீங்கன்னா இன்னும் எத்தனையோ பெற்றோர் கார்டு இருக்கிற இந்த மாதிரி கிராம ரெஜிஸ்டரே பண்ணாம எத்தனையோ லட்சம் குழந்தைகள் வீட்டில் இருக்கிறாங்க. இவங்களை வீட்டுல இருந்து வெளியே கொண்டு வரணும் அப்படின்னா முக்கியமான புள்ளியா இருந்தது கான்ஃபெடரேஷன். இந்த மாதிரி டிசபிலிட்டியோட ஆர்கனைசேஷன் எல்லாம் சேர்ந்து செய்யப்பட்டுள்ள ஒரு பேரமைப்பு. அவங்களும் வீரம்மாள் அறக்கட்டளையும் இத்தனை நாளாக இந்த பிள்ளைகளோடு இயங்கி செயல்பட்டு இதுல என்ன பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒருங்கிணைந்து இந்த உலக மாநாட்டுல தான் பிரசன்ட் பண்ண போறேன். அதை ரெப்ரசென்ட் பண்ணி தான் நம்ம போறோம். ரொம்ப சந்தோஷமான கேள்வி மேம். நான் அதை முதலே சொன்ன மாதிரி கடவுளே வந்து வரம் கொடுத்து நிக்கிற மாதிரி இருக்கு எங்களுக்கு இந்த துறைக்கு. இப்போ வரத்தை மட்டும் வாங்கிட்டு தான் வரப்போறோம். நாங்க எல்லாம் சொல்லியிருக்கோம், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடம் வந்து இந்த பிள்ளைங்களுக்கான வரத்தை அவர் கையிலிருந்து வாங்கிட்டு வரப்போறோம். அதுதான் ரொம்ப சந்தோஷமான விஷயம். இவங்களை ட்ரெயின் பண்ற டீச்சர்ஸ் ரொம்ப கம்மி, அவங்களுக்கான ஊதியங்கள் அதை விட கம்மி. இவங்களுக்கான சிறப்பாசிரியர்களோ ஷேடோ டீச்சர்ஸோ இவங்களுக்கு ஒர்க் பண்ற என்ஜிஓஸ்க்கான ஸ்கில் பேஸ்ட் டெவலப்மெண்ட் ட்ரைனிங் சென்டர்ஸோ கம்மி. எங்களுடைய எங்களுடைய அன்பு முதல்வர்கிட்ட நாங்கள் வைக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கோரிக்கை என்னவென்றால், எங்களுக்கு இந்த யூடிஐடி கார்டு எவ்வளோ ஈஸியாக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல பண்ணாங்களோ அதே மாதிரி மாவட்டம் தோறும் ஒரு எல்லா தெரப்பி சென்டர், இப்போ நம்ம ஆல்ரெடி விழுதுகள் அப்படிங்கிற மாதிரியான சென்டர்ஸ் இருக்கு, ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல தான் இருக்கு. இங்க மொத்தமா தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா ஒரு 90 சென்டர்ஸ் தான் மொத்தமா இந்த குழந்தைங்களுக்கு வேலை. ஆனா 5 லட்சத்துக்கும் மேல குழந்தைகள் இருக்காங்க, டிஃப்ரெண்ட் மாவட்டங்கள்ல இருக்காங்க. இவங்களுக்கு குறைபாடுகளும் வித்தியாசமா இருக்கும். ஆட்டிசம், ஏடிஹெச்டி, லேர்னிங் டிசபிலிட்டி, இவங்களோட குறைபாடுகளும் வித்தியாசமா இருக்கும். எங்களுடைய மிகப்பெரிய ஆசை என்னவென்றால், டிஸ்ட்ரிக்ட் தோறும் ஒரு இந்த மாதிரியான குழந்தைகளுக்கான ஒரே ஒரு சென்டரா, இன்னும் இதுலயே அவங்களுக்கு ஓட்டியா இருக்கட்டும், ஸ்பெஷல் எல்லாமே அந்த ஒரு சென்டர்ல இவங்க பயன்படக்கூடிய ஒரு சென்டரா இருந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நம்மளுடைய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லயே ஒரு ரூம் அல்லது 2 ரூம் அவங்க இந்த சில்ட்ரன்ஸ்க்கு தேவையான தெரப்பீஸை ஃப்ரீயா கொடுக்க முடிஞ்சால் அது இவங்களுக்கான மிகப்பெரிய ஒரு பலம். ஏன்னா ஒரு தெரப்பி சென்டர், பிரைவேட் தெரப்பி சென்டர்ல ஒரு குழந்தைக்கு 1 ஹவருக்கு கிட்டத்தட்ட 700 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய் இன்னைக்கு கலெக்ட் பண்றாங்க. அப்படி பார்த்தா அந்த ஒரு நாள் வருமானமே அவ்வளவு கிடையாது இல்லையா? ஒரு சாதாரண சாமானிய வீட்டுல வந்து ஒரு நாள் வருமானம் 700 ரூபாவானா கண்டிப்பா கிடையாது. இது கண்டிப்பா மக்களின் முதல்வர்கிட்ட நாங்க இது சொல்றோம். இந்த மாதிரியான ஒரு கம்ப்ளீட் இன்க்ளூசிவான தெரப்பி சென்டர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல இருந்தால் ஏழ்மையான குடும்பத்தில் இருக்கிற வீட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கும் இது மிகப்பெரிய ஒரு பலமா இருக்கும். ரெண்டாவது, டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பீப்புளுக்கு அங்கங்க நம்ம வந்து நிறைய ட்ரைனிங் சென்டர்ஸ் இருக்கும், அவங்களுக்கு நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் இருக்கும், அவங்களுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு நிறைய சப்போர்ட் சிஸ்டம் அது இன்னைக்கு குறைவாக இருக்குது. நம்ம கண்டிப்பா டிஸ்ட்ரிக்ட் தோறும் இந்த மாதிரி ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் சென்டர்ஸ் நம்மளுடைய மக்களின் முதல்வருக்கு நேரடியாக அவர் இதை வந்து ஒரு விஷயமா சொன்னாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்தந்த அரசாங்க அந்தந்த டிஓ சிஓ ஆஃபீஸ்லயோ இல்லைன்னா ஆட்சியரோட அலுவலகத்திலேயோ 1 அறையோ 2 அறையோ ஒதுக்கப்பட்டால் கண்டிப்பாக இவங்களுக்கான ஸ்கில் டெவலப்மெண்ட் சென்டர்ஸ் அங்கேயே உருவாக்கப்பட்டு வருமானத்தை ஈர்க்கக்கூடிய வகையிலும் இளைஞர்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டா இருக்கும். மாற்றுத்திறனாளிகள் இளைஞர்கள்